ஹாய் கைஸ், இன்றைக்கி 6 டே நவராத்திரி. இன்றைக்கி நவராத்திரியும் போது சண்டிகா தேவி நம்ம சவுத் சைடில் வந்துட்டு வழிபடுறோம். நார்த் சைடில் வந்து காத்தியாயினி தேவி. ஆனால் காத்தியாயினி தேவி தான் வந்து நவராத்திரிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படின்னா மகிஷாசுரனை வந்து அவங்க தான் வதம் செய்கிறாங்க. எப்படின்னு சொன்னால், காத்தியாயன்ற முனிவர் வந்து தனக்கு அம்பிகையே வந்து குழந்தையாக பிறக்கணும்னு சொல்லிட்டு கடும் தவம் புரிகிறாரு. ஸோ அந்த கடும் தவத்தினால அந்த அம்மாவே வந்து அவருக்கு குழந்தையாக பிறக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா, நம்மளோட முப்பெருந்தேவர் சிவன், விஷ்ணு, பிரம்மா எல்லாம் சேர்ந்து ஆதிசக்தியை ஒருத்தவங்களை உருவாக்குறாங்க. அவங்க தான் காத்தியாயினி தேவி. ஆதிசக்தியை உருவாக்கி அந்த மகிஷாசுரனை வந்து அழிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஸோ அப்படி வந்து காத்தியாயன் முனிவருக்கு வந்து குழந்தையாக பிறந்து காத்தியாயினி தேவியாக மிக அழகான பெண்ணாக உருவாகிறாங்க. அந்த அழகான பெண்ணை பார்த்து மகிஷாசுரன் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாரு. இப்போ கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படும் போது அவங்க சொல்கிறாங்க, என்னை போரில் வெற்றி பெற்றுட்டேன்னா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த முடிவில் தான் வந்து மகிஷாசுரனோட தோல்வி அமைஞ்சு நம்மளுக்கு இந்த நவராத்திரி வருது காத்தியாயினி தேவினால். காத்தியாயினி தேவிக்கும் நம்ம சண்டிகாஸ்வரிக்கும் இன்னைக்கு நைவேத்திய பிரசாதம் என்னன்னா தேங்காய் சாதம், அப்புறம் பச்சை பருப்பு, சுண்டல். ஓகேங்களா? இந்த இந்த லக்ஷ்மி பூஜைக்கு உண்டானதெல்லாம் வச்சேன். அதனோட ரிசல்ட் எனக்கு வந்திருக்கு பாருங்கள். அது எப்படி வேணாலும் வருங்க. நம்ம கொடுத்த கடன் மூலியமாக வரும், இல்லை நம்மளுக்கு ஏதாவது வரவு, சொத்து வரவு மூலியமாக வரும், எப்படி வேணாலும் வரும். இப்போ எனக்கு வந்திருக்கு. அந்த மாதிரி கண்டிப்பாக நம்பி வழிபடுங்க. காசு வேணும் நம்பி வழிபடாதீங்க. நல்ல எண்ணத்தோட, நல்ல மனசோட, எப்போவுமே சிந்தனையும் செயலும் அப்படியே இருந்ததுன்னா, ஒரு சுயநலமற்ற செயலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கும் நிறையவே அனுகிரகம் பண்ணுவோம். கடவுளை நம்புங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். தேங்க்யூ.